சரி, அடுத்ததான் மக்கள் முதல் சுற்று கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு ரவிக்குமார், அன்பில் மகேஷ் ஒரு நெருக்கடியை மாணவர்களுக்கு ஏற்படுத்தும். 3வது மொழியை கற்றுக்கொள்ள திணித்தால் அது மாணவர்களுக்கு ஒரு காலில் சங்கிலி கட்டின மாதிரி அவங்களால ஓட முடியாத நிலைமைக்கு தள்ளிடும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி அப்படின்ற ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டில் மத்திய அரசு உறுதியா இருக்கிறதா தர்மேந்திர பிரதானுடைய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கு? இல்லை, முதல்ல நம்ம ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கிற அந்த கடிதம், அதில் அவர் எவ்வளவு முரண்பாடாகவும் உண்மைக்கு மாறாகவும் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் இங்கே இருக்கிற நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திரும்ப அவர் டெல்லிக்கு வந்தார். நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அவரோடும் சேர்ந்து போய் கடந்த ஆண்டு தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்து இந்த சமக்ரா சிக்ஷா நிதியை விடுவிக்கும்படி கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பிஎம்சி ஸ்கூல்ஸுக்கு நீங்கள் எம்ஓஐயில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டார். பிஎம்சி ஸ்கூலில் மும்மொழி கொள்கை இருக்குது, அதனால் அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல, நாங்கள் எப்போயுமே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே அது எங்களுக்கு உடன்பாடானதில்லை, அதில் நாங்கள் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ அமைச்சர், நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம். அந்த மீட்டிங்கில் அமைச்சர் என்ன சொன்னார்னா, நீங்கள் முதல்ல சைன் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு சைன் பண்ண மாட்டோன்னு நீங்கள் ஏன் சொல்லிட்டீங்க, அது எங்களுக்கு பொலிட்டிக்கலாக பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் கூட நீங்கள் வச்சுருங்க, ஆனால் முதல்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். சைன் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுக்க முடியும், அதனால் நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட்குறது சமக்ரா சிக்ஷாவுக்கான நிதி. அது சமக்ரா சிக்ஷா ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு திட்டம். ஏன்னா இந்த சமக்ரா சிக்ஷாங்கிற திட்டத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி இருந்தபோது உருவாக்கப்பட்ட சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி திட்டம், அதுபோல் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்சிங்கிறது, அதுக்கப்புறம் டீச்சர் எஜுகேஷன், ஆசிரியர் கல்வி, இந்த 3 திட்டத்தை ஒருங்கிணைச்சு ஒன்றா ஆக்கி இவங்க வச்ச பேர் தான் சமக்ரா சிக்ஷா ஒருங்கிணைந்த கல்வி திட்டங்கிறது. அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. இதை பார்ட் ஆஃப் தேசிய கல்விக் கொள்கை, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறாங்க. அது இருக்குது. இந்த பாலிசி நோட்டில் நீங்கள் தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பு, கடந்த ஆண்டு வெளியிட்ட கொள்கை விளக்க குறிப்பில் 4வது பக்கத்தில் ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சமக்ரா சிக்ஷா திட்டம் எப்படி இங்கே செயல்படுத்தப்படுது என்பதை பற்றி இவர்களாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த திட்டத்துக்கான நிதியை தான் நாங்கள் கேட்குறோம் என்று அவர் சொன்னோம். ஆனால் நீங்கள் அந்த எம்ஓயில் சைன் பண்ணுங்கள், அதை நீங்கள் சைன் பண்ணாமல் ஏன் இப்படி சொல்கிறீங்க, அப்புறம் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலாக பிரச்சனையாக இருக்குது. அந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் கடிதத்தில் இருந்த முதல் வரி அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இதுதான் இந்த நிதியை விடுவிக்காதற்கான காரணம் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. அது அந்த முதல் இல்லை சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்டுங்க. அந்த இதெல்லாம் பழைய வாதம். அந்த கடிதம் இதுலேயே வெப்லேயே இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் போய் எடுத்து பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் ஆராய்கிறோம், அதை செய்ய முடியுமா அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு ஒன்றிய அரசு சொல்கிறாங்க, இது கல்வி என்பது நம்ம கன்கரண்ட் ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது. அப்போ ஒரு அதிகாரி அவர் ரிப்ளை பண்ணும்போது அவர் ஒரு அதிகாரி, அவர் அரசியல்வாதி கிடையாது, ஒரு அமைச்சர் இல்லை. அப்போது அதுக்கான ஒரு நாகரிகம் இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் ஆராய்கிறோம், நாங்கள் ஆராய்ந்ததில் எங்களுக்கு அது முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நாங்கள் அமைச்சர் நாங்கள் போய் சொல்கிறோம், இது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இந்த பிஎம்சி ஸ்கூல்னு அவங்க சொல்கிறது ஏதோ ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு புது வகையான ஸ்கூலை அவங்க கொண்டாந்து ஏதோ உங்களுக்கு இதை ஏற்றுக்கலைன்னா பெரிய நஷ்டம் ஆகிடும்னு. ஈவன் நவோதயா ஸ்கூல் கூட என்ன ஆயிருக்குன்னா, அது ஒரு உண்மையிலேயே ஒரு சிறப்பான அளவில் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸாக ரெசிடென்ட் ஸ்கூல்ஸாக உருவாக்கப்பட்டது திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில். அந்த ஆட்சி காலத்தில் அந்த ஸ்கூல்லையும் இந்த எஜுகேஷன் பாலிசி காரணமாகவே, லாங்குவேஜ் இஷ்யூ காரணமாகவே அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 663 நவோதயா ஸ்கூல் இந்தியா முழுக்க இருக்குது.
அதுபோல் கேந்திரிய வித்யா ஸ்கூல் அது ஒன்றிய அரசால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு அரசு பள்ளி தான். கேந்திரிய வித்யா ஸ்கூல் வந்து அதில் வந்து பெரிய படிப்பில் வந்து பெரிய சாதனை ஏதாவது செஞ்சுருக்காங்களா அந்த மாணவர்கள், அங்கேருந்து படிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் ஐஐடிக்கு போயிருக்காங்க, ஐஏஎம் போயிருக்காங்க, அல்லது இது மாதிரி டாப் ஸ்கூல்ஸ்களை வந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் அது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஒரு சாதாரணமான அரசு பள்ளி தான் அது. அதில் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இருக்கிறத விட ஆசிரியர் பற்றாக்குறைங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற கேந்திரிய வித்யாலயில் போதுமான ஆசிரியர்கள் கூட நியமனம் பண்ணுவது கூட கிடையாது. அதனுடைய கல்வித்தரம் மிக மிக மோசமாக இருக்கிறது. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசு இந்த பிஎம்சின்னு ஸ்கூலில் அறிவிச்சிட்டு அது என்ன இருக்கிற பள்ளிகளை நாங்கள் சிறப்பு பள்ளிகள் என்று அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 14,500 ஸ்கூல் அறிவிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதில் ஏற்கனவே 12,083 ஸ்கூலில் என்னவோ வந்து அறிவிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கேந்திரிய வித்யாலயத்துக்கெல்லாம் இன்றைக்கு பிஎம்சி என்று பெயர் மாற்றப்பட்டு விட்டது, நவோதயா ஸ்கூலுக்கு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு எடுத்துட்டு இதெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தல என்ன சிக்கல் இருக்கு, அரசியல் தான் இருக்கு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டுறாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாடு என்பது கல்வியில் மற்ற மாநிலங்களை விட எப்படி இருக்குன்னு இங்கே பார்க்கணும். இதில் பள்ளிக்கல்வியை எடுத்துக்கொண்டால் யூடைஸ்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது, ஒவ்வொரு ஆண்டு ஒன்றிய அரசு வெளியிடுகிறது. அந்த யூடைஸ் ரிப்போர்ட் போன மாதம் வெளியிடப்பட்டது. அதில் எடுத்து போய் பாருங்கள், டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய சராசரியை விடவும் சரி, மற்ற மாநிலங்களை விடவும் சரி, பள்ளிக்கல்வியில் எல்லா கட்டமைப்பு வசதிகளும் அதே போல் மற்றடைய மாணவர்களுடைய திறன் இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா லெபரட்டரி இருக்கிறதா இருந்தாலும் சரி, கழிவறைகளாக இருந்தாலும் சரி, அதுபோல் பெண் பிள்ளைகளுக்கான கழிவறை வசதியாக இருந்தாலும் சரி, லைப்ரரியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டமைப்பு வசதிகளும் இந்தியாவிலே அதிகமாக இருப்பது தமிழ்நாடுன்னு அந்த டேட்டா, அது ஒன்றிய அரசு வெளியிடுகிற ரிப்போர்ட் அது. அதே போல் ஜிஆர் எடுத்துக்கொண்டாலும் நாம் வந்து அவர்களை விட ரொம்ப டாப்பில் இருக்கிறோம், அது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில். அதுபோல் உயர்கல்வியில் எடுத்துக்கொண்டாலும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்றைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட்டை 2030 ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட்டை நம்ம 5 வருஷத்துக்கு முன்னே சர்பாஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி தேசிய சராசரியை விட ஏறத்தாழ 2 மடங்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நமக்கு ஹையர் எஜுகேஷனில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இவர்களுடைய மாடல்களை விட தாண்டி நிற்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாடு எல்லாத்த விடையும் 2 மடங்கு மேலே நிற்குது. அப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்துறீங்க. இந்த பிஎம்சி ஸ்கூல்னால் என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஏதோ அவங்க சொல்கிறாங்க நம்ம அதை பார்த்து கண்ணை மூடிக்கிட்டு அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிஎம்சி ஸ்கூல் ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்குள்ளார அட்டல் லேபு வந்து ஃபெசிலிட்டியை உருவாக்க போகிறோம், நாங்கள் வந்து பிளே கிரவுண்டு இது கொடுக்க போகிறோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு டாய்லெட் வசதி கொடுக்க போகிறோம், இதுதான் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் முன்மாதிரி பள்ளியா மாற்றுறோம், அதற்காக தான் சிறப்பு கவனம் பெற்ற 12ஆம் பள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் மாடல் ஸ்கூல்னு எல்லா இடத்திலும் உருவாக்கி இருக்காங்க. இதை விட பெட்டரான ஸ்கூல்ஸை உருவாக்கி இருக்கோம். இப்ப நம்ம வந்து அதை ஏங்க குறைச்சிக்கணும்? நாங்க எதுக்காக இவர் சொல்றாருன்னு எங்க காலை ஏன் வெட்டிக்கணும்? இன்றைக்கு அவர் சொல்வது என்னவென்றால், நீங்க நல்லா ஓடிட்டு இருக்கீங்க, உங்க காலை வெட்டிங்கன்னு சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு தர்மேந்திர பிரதான். அவங்க தேசிய கல்விக் கொள்கை வேற ஒன்றும் கிடையாது, நம்ம காலை வெட்டிக்கொள்ள சொல்வதற்கு சமம். அது அவர்கள் சொல்கிற இந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய மாடல் ஸ்கூல்ல பாதி கூட கிடையாதுங்க. இங்க தமிழ்நாடு அரசு நிர்வகிக்கிற மாதிரி பள்ளிகள் ஒரு மாவட்டத்துக்கு 1, 2, 3 அந்த மாதிரி பள்ளிகள் பாதி கூட கிடையாது. இது எதுக்கு வந்து இவங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு ஏத்துக்கணும்? சரி திரு சுமந்த், 5,000 கோடி ரூபாயை இழக்கக்கூடிய நிலை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை எப்படி புரிந்து கொள்வது? முதல்ல வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது கட்டாயம் இல்லை. There is no legal compulsion